ஓகே, நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆளுநரை சந்திச்சிருக்காரு. சந்திச்சு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தனக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை ஆதரவு எம்எல்ஏக்களோட பெரும்பான்மை ஆதரவுக்கான கடிதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காரு. அதாவது எங்களை ஆட்சி அமைக்க அலையுங்கள் என்று அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முடிவுமே தெரிவிக்காமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா 118 இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பெரும்பான்மையை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஆளுநர் வந்து சொல்லக்கூடாது. ஆனால் அவருடைய விருப்புரிமை அதிகாரத்தில் அவர் என்ன பண்ணலாம்னா ஆர்டிகல் 163 பயன்படுத்தி ஏற கூப்பிடணும் அப்படின்ற ஒரு விதி வந்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் தன்னுடைய விருப்புரிமையை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னா யாருக்குமே மெஜாரிட்டி இல்லாத நேரத்தில் அவர் அழைக்கலாம். இப்போ இங்கே என்ன ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆளுநர் எப்படி செயல்படுறாரு அப்படின்னா மத்திய அரசினுடைய முகவராக, அவர் எப்பவுமே மத்திய அரசினுடைய முகவராக தான் செயல்படுவார். இந்த இடத்துல பிஜேபியோடைய கைப்பாவையாக அவர் வந்து செயல்படுறார். காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தனி பெரும்பான்மையில யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது. குறிப்பா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இடங்கள் இருக்கு இல்லையா, இப்போ 234 இடங்கள்ல 118 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுல மெஜாரிட்டி. இப்போ இந்த மெஜாரிட்டி இல்லாமல் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா தனி பெரும்பான்மை கொண்ட ஒரு கட்சியா ஜெயிக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிவிகே வந்து வந்திருக்காங்க. சரி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தாவேகா மாதிரி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா சில கட்சிகள் வந்திருக்கு, குறிப்பா பிஜேபியே வந்திருக்காங்க. அப்படி வரும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆட்சி அமைக்க அழைக்கப்பட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் 1996 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாஜ்பாய் தலைமையிலான பிஜேபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 161 இடங்களில் வின் பண்ணுறாங்க. ஆனால் மெஜாரிட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 272. அப்போது மெஜாரிட்டி இல்லாமல் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி வந்ததுனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்போதைய குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய சங்கர் தயாள் சர்மா அவர்கள் வந்து வாஜ்பாயை ஆட்சி அமைக்க அழைக்கிறாரு. அப்படி அழைக்கப்பட்ட வாஜ்பாய் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கிருந்து, அதாவது அவர் வந்து பிஎம்மா பதவி ஏற்றிருப்பாரு. ஏற்றதுக்கு அப்புறம் ஒரு 13 நாட்கள் தான் வந்து அவர் அந்த பதவியை வகிச்சிருப்பார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும் நாடாளுமன்றத்தில். அவர் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்க தவறாரு. அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பெரும்பான்மை அப்படின்றது அங்கே தோற்கடிக்கப்படுது. அதனால 13 நாட்கள் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் ராஜினாமா செய்கிறாரு. அப்போ இதுக்கு முன்னாடியே பல உதாரணங்கள் இருக்கு. ஆனாலும் தமிழக பொறுப்பு ஆளுநர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை என்ன பண்றாரு, தவிர்க்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து மத்திய அரசினுடைய ஒரு ஏஜென்ட். சரி, அடுத்து பாருங்க. 2018 கர்நாடகா சட்டசபை தேர்தலில் கர்நாடகாவில் பிஜேபி வந்து தனிப்பெரும் கட்சியாக வராங்க. அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக 104 இடங்களில் வெற்றி பெறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி, அதாவது தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி வந்து ஒன்று அமைக்கிறாங்க. யார் யார் அப்படின்னா காங்கிரஸும் ஜேடிஎஸும். அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவோட அதிக இடங்கள் வந்து வச்சிருக்காங்க. இருந்தாலும் அப்போதைய கர்நாடக ஆளுநராக இருந்த வாஜ்பாய் வாலா என்ன பண்ணுறாருன்னா முதல்ல எடியூரப்பாவை அழைக்கிறாரு. அப்போ எடியூரப்பா சிஎம்மா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா ஃப்ளோர் டெஸ்ட்டில் பாஸ் பண்ண முடியல. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, பதவி விலகிறாரு. அப்போ இந்த மாதிரி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரக்கூடியது தான் ஆளுநர் எப்பவுமே அழைக்கணும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரபு. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுது, தவிர்க்கப்படுது. எப்படியும் விஜய் அவர்கள் சிஎம் ஆக போகிறது வந்து உண்மைதான். அதே மாதிரி விஜயால் 108 சீட் வச்சு சிஎம் ஆக முடியுமா அப்படின்றதுக்கான விளக்கத்தையும் நான் சொல்கிறேன். அடுத்து பாருங்க, ஆளுநர் யாரை அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே மத்திய மாநில உறவுகளை ஆராய்ந்த சர்க்காரியா கமிஷன் 1983 அமைக்கப்பட்டது. புஞ்சி கமிஷன் 2007 அமைக்கப்பட்டது. அப்போ இந்த கமிட்டி எல்லாம் தெளிவான பரிந்துரைகளை கொடுத்துருக்காங்க. இந்த பரிந்துரை அடிப்படையில் தான் என்ன பண்ணணும், ஆளுநர் செயல்படணும். ஆனால் அவர் இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முரண்படுறாரு. அப்போ பாருங்க, தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி பிரிபோல் அலைன்ஸ், இந்த கூட்டணியை தாவேக்க வைக்கல. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, கூட்டணி வைக்காம தான் தேர்தலில் நின்னாங்க. அப்போ தேர்தலில் போட்டிட்டு முன்பே அமைக்கப்பட்ட கூட்டணி மெஜாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா அவங்களை என்ன பண்ணலாம், ஆட்சி அழைக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேருக்குமே பெரும்பான்மை கிடையாது. அவங்க தங்களை ஆட்சி அழைக்க அமைங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுங்கன்னு சொல்லி அவங்க கேட்கவே இல்லை எந்த ஒரு இடத்துலையும். ஆனாலும் ஆளுநர் என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல முரண்படுறாரு. அடுத்து பாருங்க, தனி
பெரும் கட்சி, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. இந்த இடத்துல தான் தாவேக்காவுக்கான அந்த அங்கீகாரம் அப்படின்றது இருக்கு. ஏன்னா அவங்க 108 இடங்கள்ல வின் பண்ணியிருக்காங்க. அப்ப இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், தாவேக்காவுக்கு ஆட்சியாளருக்கு ஆளுநர் கூப்பிடலாம். ஆனா அவர் மறுக்கிறார். அடுத்து பாருங்க, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி, போஸ்ட் போல் அலைன்ஸ். இதுலயும் தாவேக்கா வந்து பாத்தீங்கன்னா எட்ஜ் எடுக்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல டிவிகே பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்காங்க இல்லையா, காங்கிரஸ் உடைய 5 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு டிவிகேவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 113 இடங்களை வந்து பாத்தீங்கன்னா நெருங்கி இருக்காங்க தாவேக்கா. அப்ப இதை வச்சும் என்ன பண்ணலாம், ஆளுநர் வந்து கூப்பிடலாம். அப்பயும் அவர் என்ன பண்றாரு, மறுக்கிறாரு. சரி, இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கேஸ்ல உச்ச நீதிமன்றம் தெளிவான வரையறையை கொடுத்திருக்காங்க. பொதுவா எஸ்ஆர் பொம்மை வழக்கு கர்நாடகாவில் நடைபெற்றது. கர்நாடகா முதல்வராக இருந்த பொம்மை அவர்களுடைய வழக்கு 1994. இப்போ இதுல பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு அரசுக்கு மெஜாரிட்டி இருக்கிறதா இல்லையா என்பதை ஆளுநர் மாளிகையில் தீர்மானிக்க கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப இருக்கக்கூடிய ஆளுநர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆளுநர் மாளிகையிலே அதை கேட்கிறாரு. உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்னன்னா ஃப்ளோர் டெஸ்ட், அதாவது சட்டசபையில் தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று அதிரடியாக ஒரு தீர்ப்பு வந்து எஸ்ஆர் பொம்மை வழக்குல சொல்லியிருக்காங்க. அதை இந்த பொறுப்பு ஆளுநர் வந்து மீறாரு. அடுத்து பாருங்க, ரமேஷ் பிரசாத் வழக்கு 2006. அப்போ ஆளுநர் தனது சொந்த வெறுப்புகளின் அடிப்படையில் ஒரு கட்சியை தடுக்கக்கூடாது என்று நீதிமன்றம் இந்த வழக்கில் தெளிவுபடுத்தியிருக்கு. இப்போ தாவேக்கா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஆளுநர் அழைக்கவில்லை என்றால் அவங்க நீதிமன்றத்தை நாடி இதே மாதிரி தீர்ப்புடைய உறுதியை பெற்று அவங்க ஆட்சியை அமைக்கலாம். அதுக்கப்புறம் பெரும்பான்மையை நிரூபிக்கலாம். சரிங்க சார், இந்த ஃப்ளோர் டெஸ்ட் இருக்கு இல்லையா, இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 234 பேர் வந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தாவேக்கா 118, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் 234ல் பாதி வந்து 117 + 1 இருக்கணும். அப்போ 118 பேர் இருந்தால் தான் மெஜாரிட்டி. இதை வந்து அவங்க நிரூபித்து ஆகணும். சரி, அன்னைக்கு வாக்கெடுப்பு அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எவ்வளவு பேர் வராங்க அப்படின்றது, இப்போ 200 பேர் வராங்க அப்படின்னா போதும், ஓகேவா. வாக்கெடுப்பு அன்னைக்கு இப்போ ஒரு 34 பேர் வந்து அந்த வாக்கெடுப்பில் கலந்துக்கல, மீதி 200 பேர் தான் அவைக்கு வந்திருக்காங்க. அப்போ அந்த அவைக்கு வந்தவர்களில் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாதியாக பிரிப்பாங்க. அப்போ 50% + 1, ஓகேவா. அப்போது இதில் 100 + 1, அதாவது 101 இருந்தாலே போதும். இப்போ டிவிகே கிட்ட 108 இடங்கள் இருக்குது. அப்போ அந்த அவைக்கு வருகை புரிபவர்களில் பாதி +1 இருந்தாலே போதும். பட் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருமே டிவிகேவுக்கு குடைச்சல் கொடுப்பாங்க. ஆட்சி அமைக்க முடியாமல் வழிகள்லாம் பண்ணுவாங்க. இருந்தாலும் இந்த வழிமுறைகள், இந்த மாதிரி எஸ்ஆர் பொம்மை வழக்கு ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம பார்த்த வாஜ்பாய் அரசாங்கமாக இருக்கலாம், எடியூரப்பா அரசாங்கமாக இருக்கலாம், இது எல்லாமே முன்னாடி நடந்திருக்க விஷயம். இப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி தாவேக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் ப்ரெஷரை ஆளுநர் மேலே போடலாம். ஆளுநர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு தான் ஆகணும். அவருக்கு வேற வழி அப்படின்றது கிடையாது.